ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் அம்மு சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி அப்லோட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கோழி கால் தலை ஃப்ரை தாங்க பண்ண போகிறோம். கோழி கால் தலை ஃப்ரை குழப்பே இல்லாமல் சூப்பராக அருமையாக ஸ்பைசியாக அட்டகாசமாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட் சேர்க்குறேன்னு உங்களுக்கும் தெரியும். எப்படி குழப்பு தன்மை வராமல் கால் தலை செய்யறதுன்னு தெரியும். ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணும். கண்டிப்பாக நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து சுடு தண்ணியில் போட்டு எடுத்திங்கன்னா அதை தோலெல்லாம் வந்து உரிச்சிடணும். அந்த வீடியோ நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், சாரி. இந்த மாதிரி க்ளீனாக வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் இன்னும் கட் பண்ணல. கால் வந்து ரொம்ப பெருசாக முழுசாக இருக்குது. இப்படியே போட்டிங்கன்னா வேகாது. இதை வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கிட்ட பாருங்க, இந்த மாதிரி ரெண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். அதனால தான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தலை வந்து அப்படியே முழுசாக இருக்கட்டும், அது வந்து ஒரே ஆவியில் வெந்துடும் அது. சரிங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் கொஞ்சம் நல்லா சூடேறட்டும். இப்போ இதில் வந்து இந்த கால் தலை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் எண்ணெயில் வந்து நல்லாவே வதங்கட்டும். கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்க தேவையில்ல, லைட்டாக சேர்த்தா போதும். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்களும் மிஸ் பண்ணாமல் கடைக்கு போனீங்கன்னா கால் தலை மட்டும் தனியாக கேட்டு வாங்கிட்டு வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது வந்து ரசம் சாதம், பருப்பு சாம்பார், பிளெயின் பருப்பு சாம்பார் இருக்கும் இல்லையா, மிளகா கிள்ளி சாம்பார், இதுக்கெல்லாம் வந்து செம்மையாக அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம இதை வந்து தனியாக எடுத்துக்கலாம். அந்த ஆயிலெலாம் நல்லா வடிகட்டி இதை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதே ஆயிலில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் போல் சோம்பு சேர்க்குறோம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். சோம்பு வெடித்ததும் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியனை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதையும் வந்து கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இது கூட வந்து சோம்புத்தூள் மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சோம்புத்தூள். அடுத்து வந்து ஜீரகத்தூள். அடுத்து கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து நம்ம காரத்துக்கு தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரொம்ப வேண்டாம், ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து நம்ம வதக்கி வச்சுக்கலாம்.
ட்ரையாகவே இருக்கட்டும். இன்னும் ஆயிலெலாம் சேர்க்கணுன்ட்டு அவசியம் இல்லை. நம்ம இப்போது கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறோம், அதனால் அதிலேயே வதங்கட்டும். இப்போ இது கூட வந்து நம்ம அந்த கால் தலையை வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு அந்த குழகுழப்பு தன்மை இருக்காது. சாப்பிடவும் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ருசியாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதை செஞ்சு திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்த மாதிரி அல்டிமேட்டாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் போல் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை, கொஞ்சம் சேர்த்தா போதும். சேர்த்து கொஞ்சம் நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா சுண்டிருக்கு பாருங்கள். அவ்வளோதான், கொஞ்சம் போல் தான் கிரேவி இருக்குது. இப்போ வந்து நம்ம கடைசியாக வந்து பெப்பர் போட போகிறோம். பெப்பர் போட்டிங்கன்னா தான் இதுக்கு ஹைலைட்டே. பெப்பர் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. பெப்பர் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிங்கன்னா செமையாக அட்டகாசமாக இருக்கும். நான் இன்னும் கூட கொஞ்சம் போல் தூவிக்கிறேன். பெப்பரை போட்டு நல்லா ஒரு பெரட்டி விடுங்க. இந்த தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம பெரட்டி விட்டுட்டே இருக்கலாம். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கா. இதை வந்து அப்படியே ரசம் சாதம், பருப்பு சாம்பார் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வச்சுட்டு சும்மா நீங்கள் சைட் டிஷ் மாதிரி சாப்பிட்டிங்கனாலே அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூட வந்து நம்ம கடைசியாக என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை இது தலை மேலே போட்டு ஒரு பெரட்டி எடுத்தோன்னா தலைக்கால் கிரேவி, ஸ்பைசியான தலைக்கால் கிரேவி வந்து அட்டகாசமாக ரெடி ஆகிருக்கு. மறக்காமல் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கும் ஒரு திருப்தி. சரியா? அடுத்தடுத்து நானும் வீடியோ போட எனக்கும் வந்து கொஞ்சம் ஆவலாக இருக்கும், ஆசையாக இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். அப்படியே சாப்பிடணும் போல் தோணுதில்ல. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்து இன்னொரு வீடியோவோடு சந்திக்கிறேன். Until then, it's bye from Sweet Ammu. Tata, bye bye. Take care.